ஹலோ, குட் ஈவினிங் சார். ஒரு காலிங் ஃப்ரம் சென்னை. ஓகே. சொல்லுங்கள் சார். சரி சார். 6 January இன்டர்வியூவா? சரி, ஓகே சார். ஐ வில் சென்ட் 2 person. ஓகே. சரி சார். அவங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாது, கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து இன்டர்வியூவில் அட்டன் பண்ணிக்கணும். ஓகே சார். ஆமாம் சார், கண்டிப்பாக வந்துடுவாங்க. பார்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் கோட் பண்ணிக்கிறீங்க. எங்கே எவனையும் காணும். சரி, பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம். வாங்க உட்காருங்க. சார், இது என் மாப்பிள்ளை சார். வெளிநாடு போக ஆசைப்பட்டாப்புல. நான் எப்போ இந்த வழியை வருவேன், இந்த ஆபீஸை பார்ப்பேன். இந்த ஆபீஸுக்கு கூட்டிக்கு வரணும்னு கூட்டிக்கு வந்துட்டேன். நீங்கள் தான் பார்த்து நல்ல நாட்டுக்கு நல்ல வேலையை பார்த்து அனுப்பிச்சி வைக்கணும் சார். அனுப்பிடுவோம். இப்போ எதுக்கு நான் அங்கே இருக்கேன்? சொல்லுங்கள், என்ன படிச்சிருக்கீங்க? 3ஆம் கிளாஸ் சார். என்ன வேலை பார்க்குறீங்க? சும்மா இருக்கு சார். ஏதாவது அனுபவம் இருக்கா? அனுபவம் இருக்குது சார். என்ன அனுபவம் இருக்குது? ஒரு 500 மினிட் தண்ணிக்குள்ளே தம் கட்டி கிடப்பேன் சார். 500 மினிட்டு தண்ணிக்குள்ளே தம் பண்ணிப்பியா? அப்புறம் ஒரு 3 நிமிஷத்தில் ஒரு 30 பரோட்டா சாப்பிடுவேன் சார். ஆமாம் சார். அடேங்கப்பா. அப்புறம் ஒரு 15-16 மணி நேரம் நல்லா தூங்குவேன் சார். வெரி குட். பரவாயில்ல சார், நல்லா தான் சார் பார்த்து சார். ஓகே, போதும். இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் எப்படியா நான் வேலை பார்த்து கொடுக்க முடியும்? என்ன டிராவல்ஸ் ஆஃபீஸ் நினச்சியா இல்லை வேறு எதுவும் நினச்சியா? எப்படியா நான் வேலை பார்த்து கொடுக்க முடியும்? ஐயோ, நீ சொல்கிறத பார்த்தா வாழ்க்கையில் எந்த வேலைக்குமே போய்க்க மாட்டார் போல தெரியுது. ஆமாம் சார். எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆமாம், இதை கண்டுபிடிக்க இஸ்ரோ விஞ்ஞானி வேணும் பாரு. ஓ, கலட்டியா கண்ணாடியா? நீ கேட்டுக்கு கண்ணாடி ஒன்று தான் போகிறேன். சரி, துபாயில் வேற ஒரு சில வேலை இருக்கு, போறீங்களா தம்பி? ஏன் மச்சான், இந்த கெஸ்ட் ஹவுஸ் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வேர் ஹவுஸ்னா என்ன மச்சான்? மாப்பிள்ளை, எந்த ஹவுஸ் இருந்தால் என்ன மாப்பிள்ளை? கெஸ்ட் ஹவுஸோ வேறு ஹவுஸோ எந்த ஹவுஸ்லேயும் வேலையை பாருங்க மாப்பிள்ளை. சார், வேர் ஹவுஸ்னா என்ன சார்? அதான் வேறு சரக்குலாம் கொண்டு வைப்பாங்களே, ரோடு மாதிரி இருக்குங்களே, அதான் வேர் ஹவுஸு. போகிறீங்களா? அங்கே என்ன வேலை சார்? அங்கே என்ன வேலை? லோடிங் வேலை தான். புரியுங்களா? யாரை பற்றி என்ன சொல்கிறீங்க? மரியாதை கெட்டு போகும். என்னை பற்றி வெளியே கேட்டு பாருங்க. அருமை பெருமையெல்லாம் வெளியே பேசுவாங்க. எனக்கே பல பேர் இருக்கா. 2 குதிரை இருக்குது, 2 யானை இருக்குது. என்ன 2 பல இருக்கு அடியார். இன்னைக்கு உட்காருங்க. இது இந்த வேலை அப்படி கேட்டால் வேறு வேலை பார்த்து போகிறேன். இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க. திஸ் இஸ் டூ மச். ஆஃபீஸில் இருந்த போல சத்தம் போடக்கூடாது, சரிங்களா? கோயத்தில் டிரைவர் வேலை இருக்குது. உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா? டிரைவிங் தெரியும் சார். ஆனால் எனக்கு மட்டும்தான் டிரைவிங் நான் பண்ணிக்கிடுவேன். ஓ, உங்களுக்கு மட்டும்தான் டிரைவர் தான்? உங்களுக்கு மட்டும்தான் டிரைவிங் பண்ணிக்கிறீங்களா? பாலே. ஆமாம் சார். சரி, டிரைவிங்கெல்லாம் விட்டுருங்க. கத்தால ஒரு அருமையான வேலை ஒன்று இருக்குது, ஆஃபீஸ் வேலை. அங்கே என்ன வேலை சார்? ஆஃபீஸ் பாய் வேலை. என்ன, ஓகேயா? ஆஃபீஸ் போய் வேலையா? விடு மச்சான், விடு. என்ன ஆஃபீஸ் போய் வேலை? ஓகே, விடு மச்சான். நம்ம அருமை பெருமை தெரிஞ்சிருந்து என்ன வேலை சொல்கிறோம்? விடு மாப்பிள்ளை, நான் சாட்டை சொல்லி மாப்பிள்ளை நல்ல வேலைக்கு அனுப்புகிறேன் மாப்பிள்ளை. லோடிங் மாப்பிள்ளை, டிரைவிங் சொல்கிறான். இப்போ ஆஃபீஸ் பாய்ங்கிறா. விடு மச்சான், அவனை மூஞ்சி நான் குத்தி போடுறேன். கோவப்படாத மாப்பிள்ளை, உட்கார் மாப்பிள்ளை. உன்னை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பலாம்னு பார்த்தா நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட போல இல்லை சார். கோச்சுக்காங்க சார். மாப்பிள்ளை விருத்தியில் இருக்கிறாப்புல சார். நீங்கள் தான் சார் அவருக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். என்ன எதிர்க்கு எடுத்தாலும் இருந்தாலும் குதர்க்கமாகவே பேசுகிறான். எந்த வேலை சொன்னாலும் மண்டக்கருவமாக பேசுகிறான். இவனுக்கு எந்த மாதிரி வேலையை தான் நான் பார்த்து கொடுக்க? எத்தனையோ வேலைகளை சொல்லிட்டேன், ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. எந்த மாதிரி வேலை தான் பார்த்து கொடுக்க? நீங்களா சொல்லுங்கள். எந்த மாதிரி வேலை வேணும்? என் சொந்த காசில் அவரை நான் அனுப்பி வைக்கிறேன். சரி, நீங்களே சொல்லுங்கள், எந்த மாதிரி வேலை வேணும்? அப்படி கேளுங்க சார்.
பெருசாக ஒன்றும் இல்லை சார். ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு டிப்டாப்பாக கோட் சூட் போட்டுக்கிட்டு போகணும். என்னை கூட்டிக்கு போகிறதுக்கு ஒரு ஏசி வச்ச காரு, ஒரு டிரைவர், ஆஃபீஸுக்கு போனால் ஒரு லேடி பிஏ ஆகணும். அவ்வளோ போதும் சார். சொத்தை விற்றாலும் எவ்வளோ வேணாலும் தர்றேன். நீங்கள் பார்த்து இந்த வேலையை எனக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். நல்ல விலையை சார் போட்டு தருவாப்புல. மாப்பிள்ளை சொத்தை வித்து தந்துருவாப்புல. வேண்டாம், இதை வச்சுக்கிறேங்க. எவ்வளோ இருக்குது? பல கோடி சார். 3வது படிச்சுட்டு வாழ்க்கையில் எந்த வேலை வெட்டியுமே போகாத உனக்கு இந்த மாதிரி வேலை பார்த்து வேணுமோ? சார் பார்த்து பண்ணுங்க சார். இதே மாதிரி தரமான ஆஃபீஸ் ஒன்று வச்சு தரேன் சார். பார்த்து பொழைச்சி போங்க சார். சார் மாப்பிள்ளை சொல்லிட்டாப்புல சார், உங்களுக்கு நல்ல ஆஃபீஸாக வச்சு தருவாப்புலையும் சார். மாப்பிள்ளைக்கு ஏதாச்சும் பார்த்துக்கிறது பண்ணுங்க சார். ஐயோ மச்சான், இப்படி போட்டான் மச்சான் பூசிய. நல்லத்த மச்சான் அடிச்சு விட்டான். ஆள் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் மச்சான் இருந்தான். ஐயோ மாப்பிள்ளை அடியில் கொண்டு விட்டானா ஆள் மாப்பிள்ளை? பார்க்கறதுக்கு மாக்கா மாதிரி இருந்தான். அடி ஒரு மார்க்க மச்சான். உன்னை மட்டுமா மாப்பிள்ளை அடியில் கொண்டான்? என்னை தானே மாப்பிள்ளை அடியில் கொண்டு விட்டான். நான் என்னமோ நினச்சேன மாப்பிள்ளை. ஏறி வச்சு மீச்ச மாதிரி தெரிஞ்ச மச்சான். அன்னைக்கு மேலே விழுந்துட்டான் மச்சான். மேலே விழுந்தாங்க அவன் இருக்கு சதுரத்துக்கு தாங்கனா மச்சானா. நான் தாங்குறாளா மச்சான்? என்ன மீதி மிச்சான் தெரியும் மச்சான். துபாய் வாழ்க்கை தேவையா மச்சான்? மாப்பிள்ளை நான் உன்னை துபாய் இந்த ஆஃபீஸ்லேண்டா வேறு ஆஃபீஸுக்கு இது மாப்பிள்ளை. நான் உன்னை அனுப்பிச்சி வச்சிருவோம் மாப்பிள்ளை. என்னது இன்னொரு ஆஃபீஸா? இன்னும் நீங்கள் 2 பேர் போகலையா? போகடா. குண்டை வந்துட்டா மறுபடியும் புரட்டி எடுத்துட போகிறான் மச்சான். பார்த்து மச்சான். கேட்கவே குறுக்க உடச்சிட்டான். அதுக்கப்புறம் வேற ஒரு ஆஃபீஸில் உங்களை பார்த்தேன்னா தொலைச்சி தம்பிகளா ஆசைப்படலாம். அதுக்குள்ள தகுதியை வளர்த்துக்கிட்டு ஆசைப்படுங்கப்பா.